உங்களுக்கு ஒவ்வொரு மாசம் 500 ரூபாய் சாப்பிட போகுது. மத தேவையில்லாத செலவுக்கு போகுது. ஆனா எஸ்ஐபில போடல. அதே 500 ரூபாய் 10 வருஷம் எஸ்ஐபில போட்டிருந்தா 1,16,000 ரூபாய் கையில இருக்கும். இது தியரி இல்ல, இது டேட்டா. இன்னைக்கு எஸ்ஐபினா என்ன, எப்படி தொடங்குறதுன்னு யாரும் சொல்லாத உண்மையும் எல்லாத்தையும் டேட்டாவோட பாப்போம். எஸ்ஐபி ஃபுல் ஃபார்ம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். கஷ்டமான பேரு, ஆனா கான்செப்ட் சிம்பிள். ஒவ்வொரு மாசமும் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் 500 ரூபாய் 1000 ரூபாய் எவ்வளவு வேணும்னாலும் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போகும். அவ்வளோதான். இது ரெக்கரிங் டிபாசிட் மாதிரி தான். ஆனா பேங்க் இன்ட்ரெஸ்டுக்கு பதிலா மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எஃப்டில கிடைக்குது 6 முதல் 7%. எஸ்ஐபில ஹிஸ்டாரிக்கலி கிடைச்சிருக்குது 12 முதல் 15%. 100 ரூபாயிலிருந்து எஸ்ஐபி தொடங்கலாம். க்ரோ, குவேரா, ஜீரோதா எந்த ஆப்லயும் 5 நிமிஷத்துல செட்டப் பண்ணலாம். சரி, ஆக்சுவல் டேட்டா பாப்போம். 500 ரூபாய் மாசம், 12% ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஒரு வருஷம் நீங்க போட்டது 6000 ரூபாய். வேல்யூ 6381 ரூபாய். 5 வருஷம் நீங்க போட்டது 30,000 ரூபாய். வேல்யூ 40,735 ரூபாய். 10 வருஷம் நீங்க போட்டது 60,000 ரூபாய். வேல்யூ 1,16,170 ரூபாய். நீங்க போட்டது 60,000 ரூபாய், கிடைச்சது 1,16,000 ரூபாய். அந்த எக்ஸ்ட்ரா 56,000 ரூபாய் உங்களுக்காக ஒரு நாளும் வேலை பார்க்கல, உங்க மணிதான் வேலை பார்த்தது. இதுதான் கம்பவுண்டிங். ஐன்ஸ்டைன் இது 8 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னாரு. நான் டேட்டா சொல்றேன். அதே 500 ரூபாய் எஃப்டில போட்டா என்னாகும்? 10 வருஷம் 6.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 83,266 ரூபாய். எஸ்ஐபில கிடைக்கும் 1,16,170 ரூபாய். 33,000 ரூபாய் டிஃபரன்ஸ் 10 வருஷத்துல. ஒரே 500 ரூபாய் மந்த்லி. ஒரு நேர்மையான விஷயம் சொல்றேன். எஃப்டி கேரண்டீட் ரிட்டர்ன் தருது. எஸ்ஐபி மார்க்கெட் லிங்க்ட், ரிஸ்க் இருக்கு. ஆனா ஹிஸ்டாரிக்கலி கடந்த 20 வருஷத்துல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எந்த இன்வெஸ்டருக்கும் 10 வருஷம் ஹோல்ட் பண்ணா லாஸ் தரல. லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ண எஸ்ஐபி, ஷார்ட் டேர்ம் சேஃப்டி வேணும்னா எஃப்டி. இது சாய்ஸ், உங்களுக்கே தெரியும். நாளைக்கே தொடங்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1, க்ரோவில்லா குவேரா ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஃப்ரீ, செக்யூர், செபி ரெஜிஸ்டர்ட். ஸ்டெப் 2, கேவைசி பண்ணுங்க. ஆதார் பிளஸ் பான் கார்டு. 10 நிமிஷம் மட்டும். ஸ்டெப் 3, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் தேர்ந்தெடுங்க. பிகினர்ஸ்க்கு இது பெஸ்ட், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைஞ்சது. ஸ்டெப் 4, மந்த்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சேலரி வந்த 2 அல்லது 3 நாள் உள்ள எஸ்ஐபி போகணும். மிச்சம் சேவ் பண்றது இல்ல, சேவ் பண்ணி மிச்சம் ஸ்பெண்ட் பண்றது. அவ்வளவுதான். ஒரு விஷயம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். எஸ்ஐபில 3 மிஸ்டேக் பண்ணாதீங்க. 1, மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எஸ்ஐபி நிறுத்தாதீங்க, அதுவே பெஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 2, எவ்ரி மந்த் ரிட்டர்ன்ஸ் செக் பண்ணாதீங்க. எஸ்ஐபி லாங் கேம், பேஷன்ஸ் தான் ரிட்டர்ன். 3, ஆக்டிவ் ஃபண்ட் பார்த்து ஸ்விட்ச் பண்ணாதீங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் 80% ஆக்டிவ் ஃபண்ட்ஸை பீட் பண்றது டேட்டா. மார்க்கெட் கிராஷ் ஆனா பேனிக் ஆகாதீங்க. எஸ்ஐபி ஆட்டோமேட்டிக், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். சமரி சிம்பிள். 500 ரூபாய் மாசம், இண்டெக்ஸ் ஃபண்ட் எஸ்ஐபி, 10 வருஷம், 1,16,000 ரூபாய். எஸ்ஐபி போட்டிருக்கீங்களா? எந்த ஃபண்ட்ல இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. டேட்டா தெளிவு, ஹைப் இல்ல, செல்வம் கட்டு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.